Okay, so in the last video we discussed about the dicot and monocot seed structure. Okay, so in this video we are going to discuss about the structure of a seed. A seed structure எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். This topic we have already discussed in the 11th standard. It is just going to be the recap of 11th standard subject. Okay, ஒரு seed அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா it consists of 3 parts இல்லையா? So seed consists of 3 parts. The first one is called as seed coat, cotyledon and embryonal axis. இதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தையுமே நம்ம வந்து கிரவுண்ட்நட்ஸில் பார்க்கலாம். இப்போ கிரவுண்ட்நட் சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரவுண்ட்நட்டு. அதை அந்த பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெண்டாக உடைப்போம் இல்லையா? இப்போ வந்து ஒரு சட்னி அரைக்கணும் என்னும் போது அந்த சீட் மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டை வந்து எடுத்துருவாங்க இல்லையா? இப்போ நல்லா வறுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய தோல் எடுக்கிறாங்க தெரியுமா? அதாவது அந்த ஹார்ட் இதுக்கு சொல்லலை. அதாவது கிரவுண்ட்நட் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். நான் இதை சொல்லலை. இதை உடைச்சோன்னா வி ஆர் கெட்டிங் ஒன் சீட்னோ அது பார்க்கறதுக்கு இப்படி ரவுண்டாக ரெண்டு இருக்கலாம். அதை சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கவர்ட் பை சீட் கோட். ஸோ சீட் கோட்னா அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்படி நம்ம ரெண்டாக உடைக்கலாம் இல்லையா? ரெண்டாக உடைக்கும் போது வி வில் பி ஹேவிங் 2 காட்லிடன். அதில் பார்த்தீங்கன்னா இது சின்னதாக மைன்யூட்டாக வந்து இந்த மேலே இருக்கும் ஒரு டிப் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் embryonal axis. So all the seed consist of seed coat. நான் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். பட் all the seeds consist of seed coat, cotyledon and embryonal axis. இந்த seed coat இருக்குல்லப்பா, it is a double layered membrane. இதில் எத்தனை லேயர் இருக்குமா? 2 layers இருக்கும். So double layered membrane. Okay. So அதோட first layer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா testa and the second layer is called as tegmen. So testa is the outer seed coat and tegmen is the inner seed coat. Okay, அப்ப ரெண்டு seed coat நமக்கு இருக்கு. Okay, அடுத்து இந்த cotyledon. இந்த cotyledon பார்த்தீங்கன்னா they are usually thick and swollen with food materials. அப்ப cotyledonல என்ன இருக்குமா? நிறைய food materials இருக்கும். So இவர் பார்க்கிறதுக்கு ரொம்ப திக்கா இருப்பாரு and it is rich in the food materials. Okay. So and one more thing is இந்த cotyledon நீங்க எடுத்து பார்க்கும்போது it will be having a micropyle. அதாவது இந்த seed இப்படி எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த seedல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் which is called as micropyle. So micropyle என்றது என்னது? It is a small opening found on the seed. It is a small opening found on the seed coat. அப்போ seed coat மேலே என்ன இருக்குதா? இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஹோலுடைய ஃபங்க்ஷன் என்ன? இட் ஃபெசிலிட்டேட் தி என்ட்ரி ஆஃப் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் இன் டு தி சீட். ஓகே, ஸோ இந்த சீட் கோட் இந்த இதோடைய ரீஜன் பேர் என்னன்னு சொன்ன மைக்ரோபைல். இதோடைய ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? ஃபெசிலிட்டேட் தி என்ட்ரி ஆஃப் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். ஸோ வாட்டர் ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு வந்து அந்த சீடை டெத் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த மைக்ரோபைலோடைய வேலை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் எடுத்து பார்க்கும்போது இப்படி டார்க் பேச்சஸாக இருக்கும் இல்லையாப்பா? ஸோ திஸ் டார்க் பேட்ச் இஸ் கால்ட் அஸ் ஹைலம். ஓகே, ஸோ திஸ் டார்க் பேட்ச் இஸ் கால்ட் அஸ் ஹைலம். ஸோ ஹைலமோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் மார்க்ஸ் தி பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் டு த ஸ்டாக். ஸோ எங்கே வந்து இந்த சீடு எதில் அட்டாச் ஆகிருந்தது என்றதுக்கு ஒரு மார்க் மாதிரி தான் இந்த ஹைலம் என்றது ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, சில சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டா வளரும். அதாவது பிஃபோர் தி வாண்ட்ஸ் டு க்ரோ இன் டு அ நியூ பிளான் தே வில் ஸ்லீப் ஃபார் சம் டைம். அதாவது அவங்க ஃபுல் ரெஸ்ட்டில் போயிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சீடில் எந்த ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸுமே நடக்காது. So metabolic activities will become completely nil. So that time the seed is called as seed dormancy or dormancy. So seed dormancy அப்படினு சொல்வாங்க. Dormancy or வெறும் dormancy அப்படினு சொல்வாங்க. Dormancy என்னது? complete sleep போயிடுது. So sometimes the general metabolic activity of the embryo slows down. அதாவது அந்த metabolic activities எல்லாமே அந்த சீட்ல ரொம்ப கம்மியாயிட்டு and it may enters into a state of inactivity. அதாவது அவங்க வளரவே மாட்டாங்க, அப்படியே inactivityயா இருப்பாங்க, அதாவது inactive-ஆ இருப்பாங்க. That stage is called as dormancy or seed dormancy. இது திருப்பி எப்போ வந்து அந்த சீட் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா once the favorable condition comes out, that time only the seed will germinate into a plant.
ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயம் நம்ம மாங்காய்லாம் சாப்பிட்டு அதோடைய சீடை எடுத்துகிட்டு போய் நம்ம நட்டு வைப்போம், ஆனால் வளரவே வளராது மாங்காய். ஆனால் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாமளே அது மறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஒரு புது செடி வளரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்டு வச்சோடனேலாம் வளரணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அந்த சீடுக்கு அந்த டெம்பரேச்சர் அந்த என்விரான்மெண்ட்டு சூட்டபிளாக வர வரைக்கும் the some seeds, most of the seeds will wait. Okay, that waiting period, that inactivity period, அந்த டைம்ல பார்த்தா அந்த சீடுக்குள்ள எந்த ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்காது. such seed that time is called as seed dormancy or dormancy. சில சமயம் இந்த சன்ஃப்ளவர்க்கெலாம் விதை எடுத்து வைப்போம் இல்லைப்பா, நம்ம விதையை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம் இல்லையா. 1 year 2 years ஈவன் 5 years 6 years அப்புறமேட்டா கூட அந்த விதையை நம்ம போட்டோடனே அதுலேருந்து நமக்கு செடியெலாம் வளருது இல்லையா. இந்த காய்கறிக்கெலாம் விதை வாங்கி வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் போடும். அப்போ அந்த நம்ம பத்திரப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த சீட் வந்து வளர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be waiting for the favorable condition. ஸோ அந்த லாங் பீரியட் தான் we call it as seed dormancy or dormancy. Okay, so next moving on to the difference between monocot seed and dicot seed. So the monocot seed இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. monocot seed will possess only one terminal cotyledon இல்லையா. அந்த monocot seed நம்மளால ரெண்டா equal half ஆ பிரிக்க முடியாது. So the monocot seed contains only one cotyledon, whereas dicot seed contain two cotyledon. The second one is the food materials. அதாவது தேவையான அளவுக்கு அந்த food materials பார்த்தனா it will be stored inside the endosperm. எண்டோஸ்பம்ல தான் இவங்க ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டைகாட்ல இட் கேன் பி ஸ்டோர்ட் எய்தர் இன் தி காட்லிடன் ஆர் இன் த எண்டோஸ்பம். ஸோ காட்லிடன்லையும் ஸ்டோர் ஆயிருக்கலாம், எண்டோஸ்பம்லையும் ஸ்டோர் ஆயிருக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்யூரம் லேயர். இது வந்து நீங்கள் வந்து பிக்சரில் பார்த்துருப்பேன், அந்த கார்னுடைய பிக்சர் மெய்ஸ் கிரெயின் சொல்லிட்டு பிக்சர் கொடுத்துருப்பாங்க 11th ஸ்டாண்டர்டில். அதில் யூ ஹேவ் அப்சர்வ் திஸ் ஆல்யூரம் லேயர். ஸோ ஆல்யூரம் லேயர் இஸ் present only in the monocot seed and it is completely absent in the dicot seed. The next one is the radicle and plumule are protected by a sheath இல்லையா. அந்த ஷீட் பேர் என்னது? கோலியோப்டைல். நம்ம படித்தோம் இல்லைப்பா, இந்த ரெண்டு ஷீட்டையும் யார் கவர் பண்ணியிருப்பா, அதை யார் பத்திரப்படுத்தி வச்சிருப்பா? கோலியோப்டைல். ஸோ the radicle and plumule are protected by the sheath which is called as coleoptile. Whereas இதில் பார்த்தீங்கன்னா டைகாட்ல there is no such sheath. Okay, so the sheath is not present, so it is not protected by any sheath அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Okay, so that is the difference between monocot seed and dicot seed. அடுத்து நம்ம சீட்ஸ் பற்றி நம்ம ஏன் இவ்வளோ நம்ம படிக்கணும், அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட்ஸ். அப்போ சீட்ஸ் ஏன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் த பேசிஸ் ஆஃப் ஆர் அக்ரிகல்ச்சர். நம்மளுடைய அக்ரிகல்ச்சருக்கு அவங்க தான் பேசிக்கே இல்லையா. நம்ம எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னாலும் அதோடைய பேசிக் யார்? சீட்ஸ் தான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டோர்ட் ஃபுட் இன் த சீட்ஸ் சப்போர்ட் த க்ரோத் ஆஃப் சீட்ஸ். அதாவது சீட்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டோர் பண்ண ஃபுட்டை வச்சு தான் அந்த சீட்லேருந்து ஒரு செடியே வளரும். ஓகே, ஸோ த சீட்ஸோடைய ஃபங்க்ஷன் அது இட் ஸ்டோர்ஸ் த ஃபுட். So based upon this food only, அதாவது when a plant wants to germinate from a seed, the growing plants will make use of this food already stored in the seed in order to grow. ஓகேவா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிசோர்ஸஸாக இருக்கும். ஸோ they can be stored for a longer time. சில seeds வந்து we can store even for a longer period of time as a food resource. Food source. The next one என்னன்னு பார்த்தீங்கன்னா the seeds are the product of sexual reproduction, so they provide genetic recombination. genetic recombination மூலமாகவும் நம்மளால புது புது வெரைட்டிஸை கொண்டு வர முடியும். So seeds are the product of sexual reproduction. Sexual reproduction பண்ணாதானே seeds வருது. So they provide genetic recombination அப்படின்னு சொல்றாங்க. The next one பார்த்தீங்கன்னா the seeds are adaptive for the dispersal of to form new plants colonies. இப்போ அந்த plant colony இந்த உலகத்தை விட்டு அழியாம இருக்கணும் அப்படின்னும் போது dispersal of seeds is must இல்லையா. அப்பதான் வந்து அந்த நிறைய இடத்துல அந்த செடியால வளர முடியும். ஸோ அதுக்கும் நம்ம we need seeds. So these are the 5 points. அதாவது dispersal. So இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு they are the basis of our agriculture. So advantages of seed, the first point, they are the basis of our agriculture. The stored food in seeds support the growth of seeds till they become nutritionally independent. The third point is these can be stored for longer time as food resource. Fourth point is seeds are the product of sexual reproduction, so they provide genetic recombination. Fifth point is seeds are adaptive for dispersal to form new plant colonies. Okay, so these are the advantages of seed. So next one பார்த்தீங்கன்னா seed dispersal.
இப்போ சீடு வந்துடுச்சு. சீடு ஏன் டிஸ்பர்சல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் இல்லையா? இப்போ வந்து ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் டிஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்பர்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருந்து ஸ்ப்ரெட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போகிறதா we call this disperse. அப்போ சீட் டிஸ்பர்சல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but the movement of seed away from the parent plant. So what is the meaning of seed dispersal? Movement or transport of seed away from the parent plant. So this is the proper definition of seed dispersal. ஏன் seed dispersal நடக்கணும் அதுதான் நம்ம next பார்க்கணும். Why do we need the seed dispersal and what are the significance of this seed dispersal? The seed dispersal is important because if the seeds are not dispersed, many germinating seedlings will grow near very close to the parent plant. அதாவது அந்த சீட்ஸ் டிஸ்பர்சல் நடக்குன்னா, இப்போ ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் டிஸ்பர்சல் நடக்குன்னா அடுத்தடுத்த செடிங்க எங்கே நடக்கும்? அது சுற்றியே வளர்ந்துட்டு இருக்கும் இல்லையா? பேரண்ட்ஸ் பிளான்ட்டை சுற்றியே நடந்துட்டு இருக்கும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணி இங்கே பேரண்ட் பிளான்ட்னா வேற எங்கெங்கேயோ புது பிளான்ட்ஸ் உருவாகணும் அப்படின்னா we need seed dispersal. ஏன் எங்கெங்கேயோ உருவாகணும், ஏன் நமக்கு இங்கேயே உருவாகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் prevents the competition for light, space, வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன். இப்போ எல்லா பிளான்ட்ஸுமே அதோடைய சீட்ஸ் மூலிமா பக்கத்தில் விழுந்து அங்கேயே கொசன்னு வளர்ந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். all these plants cannot get the proper nutrition, light, sunlight எதுவுமே கிடைக்காது இல்லை? அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்காது, வாட்டர் சரியாக கிடைக்காது, நியூட்ரிஷனுக்கு நிறைய காம்படிஷன் வரும், ஸ்பேஸ் இருக்காது, லைட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அதுவே தள்ளி விழுந்தால் all the growing plants can get all the nutrition in a correct level, that is in equal level. ஸோ அதுக்காக தான் we need seed dispersal. So seed dispersal is highly necessary for a plant to grow in a healthy way.